மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் அவர்கள் பெண்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் அல்ல. பாராளுமன்ற உறுப்பினர்களையே ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற காங்கிரசும் எதிர்குரல் கொடுப்பவர்கள் யார், எப்ப கொடுக்கறாங்க, எவ்வளவு திறம் கொண்டு நடத்துவது என்பதற்கான ஆலோசனை கூட்டம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு துறைகள் பிரிக்கப்பட்டு திருமுனை கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. அதனால 2026 நாங்கள் மிக 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 சக்தியோடு வெற்றியோடு எதிர்நோக்குவதற்காக இன்னைக்கு காலையிலிருந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்வது என்பதுதான், தோற்கடிப்பது என்பதுதான் எங்களோட கூட்டத்தின் ஒட்டுமொத்த கூட்டத்தின் சாரம். அவ்வளவுதான். பாஜகவின் கிளை அமைப்பு தான் அதிமுக இன்றைய தினமும் முதலமைச்சர் அதனை குற்றம் சாட்டியிருக்காரு. இல்ல, முதலமைச்சர் இதுல இருந்து சும்மா அடிமைன்னு சொல்றதுல, கிளை அமைப்புன்னு சொல்றதுல, இதுல அவர் ஒரு பதற்றத்தை கொண்டு வருகிறார் என்பதுதான். இன்னொன்னு சொல்றார், 2.0 என்று ஆணவத்தோடு சொல்லவில்லை, அடக்கத்தோடு சொல்கிறார் என்று அவநம்பிக்கையோடு தான் சொல்றாரு. நிச்சயமா அவங்களுக்கு 2.0 கிடைக்க போவதில்லை. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு டிஎன்பிஎஸ்சி பரீட்சையை கூட ஒழுங்கா மாணவர்களுக்கு எழுத முடியவில்லை என்றால் எந்த அளவிற்கு நிர்வாக சீர்கேடு இருக்கிறது. 2.0 எதை வச்சு சொல்றீங்க? பாலியல் பலாத்காரம், லஞ்ச ஊழல், மணல் மாஃபியா, ட்ரக் மாஃபியா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு 2.0 என்ன அர்த்தம்? நீங்க சொல்றத சொல்லலாம், ஆனா நிச்சயமா 2.0 உங்களுக்கு கிடையாது என்பதுதான். ஓ வேணா இருக்கலாம், 0 வேணா இருக்கலாம், 2 கிடையவே கிடையாது. நிச்சயமா திருப்பி ஆட்சிக்கு வரப்போவது இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். 5000 ரூபாய் கொடுத்த விஷயத்துக்காக சிட்டி முழுக்க எங்களை யார் தடுத்தாலும் என் மக்களுக்கு நான் செய்வேன்ற மாதிரி இல்ல, இதுதான் நான் தடுக்கவே இல்லை யாரும். மறுபடியும் முதலமைச்சர் பொய் சொல்கிறார் என்பதுதான். ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தல் அப்பவே தடுக்கல. இன்னொன்று, பெண்களுக்கு எது கிடைத்தாலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் உங்கள் பணம் உங்களுக்கு, பெண்களின் பணம் பெண்களுக்கு, அவர்களிடம் இருந்து பெறப்பட்ட வரி பணம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா இதுல யாரும் கொடுக்கல, யாரும் தடுக்கல. தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். உண்மையிலேயே பெண்களுக்கு கொடுப்பதை யாரும் தடுக்கல. ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில 10,000 கொடுத்து அவங்களை தொழில் முனைவர் ஆக்குறோம், ₹1,00,000 கொடுத்து தொழில் முனைவர் ஆக்குறோம், அவங்கள சுயசார்பு பெண்களாக மாற்றுகிறோம், உங்களை மாதிரி இல்லைன்னு தான் நாங்க சொல்றோம். அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி வந்த பின்பு ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2000 அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு மேல நாங்க இப்ப தேர்தல் அறிக்கை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். பெண்கள் எல்லோரும் லட்சாதிபதி ஆக்குவதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாங்க செய்வோம். பெண்களை லட்சாதிபதி ஆக்குவது எங்களது லட்சியம். அதுதான் இப்பொழுது நிச்சயம். மாநில தலைவர் நயினார் அவருக்கான அந்த கருத்துக்கு தொடர்ந்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியில இருந்தும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வானதி சீனிவாசன் அவர்களுமே வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுல மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் அவர்கள் பெண்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பவர். அவர் எந்த உள்நோக்கத்திலையும் பேசியதாக தெரியவில்லை. அப்படிதான் எங்ககிட்ட சொன்னார். அவர் எந்த விதத்திலையும் யாரையும் புண்படுத்த வேண்டும் என்றோ, உள்நோக்கம் கொண்டோ, பெண்களை இழிவுபடுத்த வேண்டும் என்றோ எண்ணம் உடையவர் அல்ல. நான் எனக்கு என்னன்னா, ஏற்கனவே பிரச்சனைகளை வைத்து, பெண்களை வைத்து மிக 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 மோசமாக பேசிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும், பாராளுமன்ற உறுப்பினர்களையே ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற காங்கிரசும் இதை பற்றி பேசுகிறார்கள் என்பதுதான். எங்களை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய கட்சி, மரியாதை கொடுக்கக்கூடிய தலைவர். பெண்களுக்கெல்லாம் நாங்க எல்லாருமே, பெண்கள் நிர்வாகிகள் எல்லாரும் இருக்கிறோம். நிச்சயமா அவர் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர் தான். அதனால இதுல எதிர்குரல் கொடுப்பவர்கள் யார், எப்ப கொடுக்கறாங்க, மற்றவங்க யாரையாவது குறை சொன்னா அவங்க கொடுக்கறாங்களா என்பதுதான் எனது கருத்தே தவிர, நிச்சயமாக அவர் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பவர் என்பதை நான் தெளிவாகவே பதிவு செய்கிறேன். நன்றி தம்பிங்களா.